இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். இன்றைய நாள் கல்லறை திருநாள் அப்படின்னு சொல்லும். மரித்த அத்தனை ஆத்மாக்காக நம்ம ஜெபிக்கக்கூடிய நேரம் இது. நம்ம குடும்பத்தில் கூட இறந்துருப்பாங்க. ஸோ அவங்கள நினைவுபடுத்தி பார்க்கக்கூடிய நாள் இது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நான் என்ன பண்ணியிருப்போம், இன்றைக்கி செஞ்சுருப்போம். அவங்க என்னெல்லாம் சாப்பிட்டாங்களோ, என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவங்க படத்துக்கு முன்னாடி வச்சு என்ன பண்ணுவோம், ப்ரேயர் பண்ணியிருப்போம். சிம்பிளாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இருக்கும்போது சந்தோஷப்படுத்தி பாருங்கள், மகிழ்வித்து பாருங்கள். அவங்கள போனதுக்கப்புறம் அவங்களுக்கு இதெல்லாம் வச்சு அவங்க சாப்பிடுவாங்களா? இல்லை. அவங்க பேரை சொல்லி நம்ம சாப்பிடுவோம், வெளியில் போய் கொடுப்போம், ஹெல்ப் பண்ணுவோம் எல்லாருக்குமே. ஸோ இருக்கும்போது டென்ஷனில் கத்துறது, கோவப்படுறது, எரிஞ்சு விடுறது தான் வேணாங்க. போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறதை விட இருக்கும்போதே அவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா. இன்றைய நாள் மரித்தோர் அனைவரும் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கை உத்தமமாய் நடந்தால் ஆண்டவர் தம் கரத்தினால் நம்மை பிடித்து தமது சமூகத்திற்கு நெருக்கமாக வைத்துக் கொள்வார். இன்றைக்கி நீ உத்தமமாக நடக்கிற, எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்க அப்படின்னா, நான் உன் கையை பிடிச்சிக்கிறேன், நீ என் பக்கத்துலேயே இரு, நான் பார்த்துக்கிறேன். நம்ம பக்கத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம அவர் பக்கம் போனோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? இப்படி சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், நல்ல ஒரு பையனாக இருக்கணும், நல்ல ஒரு மகளாக இருக்கணும். எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஏசப்பா நம்மளை இறுக்கமாக பிடிச்சிப்பார். நம்ம அவருடைய கரத்தில் நம்மளை விட்டுற மாட்டார். காரணம் என்னென்னா, நீ பண்ணுற ஒவ்வொரு செயலிலுமே அவ்வளோ பரிசுத்தம் இருக்குது. நல்லது நினைக்கிற, நல்ல விஷயங்களும் பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ஏசப்பா நம்மளோடு கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரதர் நான் நல்லது பண்ணுறேன், நல்லது செய்கிறேன், நல்லதே நினைக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு நல்லதும் நடக்கல. எத்தனை பேர் சொல்லி கேள்விப்பட்டுருவோங்களா, பிரதர் எப்போ கையில் காசு கிடச்சாலும் சரி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது தான், எனக்கு இருக்கோ இல்லையோ மற்றவங்க நான் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி உதவிகள் செய்கிற ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இது நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது யாருமே இல்லையே, நம்ம உழுந்து எல்லாரையும் கவனிச்சோம், எல்லாருமே பண்ணோம், ஆனால் நமக்கு யாருமே முன் வரலையே. பல கேள்விகள் இருக்கலாம். கவலைப்படாதீங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருமே வரலன்னு வருத்தப்படாதீங்க. ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க, அவர் நம்ம கூட இருக்காருங்க. அவருடைய பலம் மிகப்பெரிது இல்லை. நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். வேதாகமத்தில் நீதிமான் தன் உத்தமத்திலேயே நடக்கின்றான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். நீதிமொழிகள் 20:7 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. நீதிமான் தன் உத்தமத்திலேயே நடக்கின்றான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருக்கின்றார்கள். நீ உத்தமமாய் நல்லவன் நடந்த அப்படின்னா உனக்கு வர சந்ததியர் பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்கிறாங்களாம். காரணம், நீ செய்கிற நல்ல நல்ல விஷயங்களை உனக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறை அவங்கள ஆசீர்வாதமாக வச்சுக்குமா. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஊழல், எங்கே பார்த்தாலும் கொலை, வெட்டு, குத்து தான் நடந்துகிட்ருக்கு. பார்க்குறோம், பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்ருக்கு. என்னடா இந்த சமூகம் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. யார் நம்புறதுன்னு தெரியலையே, யாருக்கிட்ட நம்ம நம்பிக்கையை விட்டு போகிறதுன்னு புரியலையே. சமீபத்தில் ஒரு விஷயம் படித்தேங்க. ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டேன்னு ஒன்று இருக்கும். ஸோ பிடி பீரியட்னு ஒன்று இருக்கும். ஸோ டேக் ஒண்ட மாஸ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு எல்லா பசங்களையும் வந்து வெளியூருக்கு வெளிநாட்டெல்லாம் கூப்பிட்டு போய் அந்த பயிற்சி கொடுத்து வெற்றி பெற செய்வாராம். அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணை மட்டும் கூப்பிட்டு போகிறாரு. நீ வாமா என் ரூமில் தங்கிக்கும், நம்ம இங்கேருந்து நம்ம நாளைக்கு அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ரூமில் தங்கிறது மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த படிக்கிற பெண் 10வது தான் படிச்சிருப்பாங்க, 10வது படிக்கிறாங்க. அவங்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. இது வெளியில் சொன்னேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்காங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் கூட தாய் தகப்பன் போல் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்களுடைய கண்ணோட்டம் தவறானதாக இருக்குல்ல. தக்க தண்டனைகள் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. பாலியல் வன்கொடுமைகள் ஒரு பக்கம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பெண் பிள்ளைகளுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு மிகப்பெரிய தீர்வு என்ன அப்படின்னா, சரியான ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இந்த தீர்வு முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடவுளை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏசப்பா உம்முடைய ஒப்படைக்கிறோம். இந்த மாதிரி தவறுகள் யாருமே செய்யக்கூடாது. பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும்னு ஜெபிச்சுக்க போகிறோம். எப்போ என்ன நடக்குன்றது யாருக்குமே தெரிய மாட்டதில்ல. நம் எதிர்காலம் ஆசீர்வாதத்தினால் நிரம்பியிருக்கும்படி நம் வீட்டை, நம் சுற்றி உள்ள உறவுகளை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
ஆசீர்வதிக்க போகின்றார். இன்றைக்கி ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம், கேட்குறோம் ஏசப்பா கிட்ட. நிச்சயமாக நம் வீட்டில் இருக்க எல்லா உறவுகளையும் ஆசீர்வதிக்க போகின்றார். முக்கியமாக பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகின்றார். உத்தமனத்திலே நடப்பீர்கள் என்று சொல்லியிருக்கின்றார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, பரிபூர்ண உத்தமம் கொண்ட தேவனாய் நீ இருக்கின்றபடியினால் உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. ஆண்டவரே, உமக்கும் மனுஷருக்கும் முன்பாக நேர்மையாக நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் வார்த்தைகள் உண்மை உள்ளதாகவும் செயல்கள் தூய்மை உள்ளதாகவும் உள்ளன மாயமானதையும் இருப்பதற்காக எங்கள் வாழ்க்கையிலிருந்து எல்லா மாயத்தையும் பெருமையையும் வஞ்சத்தையும் அகற்றுவீராக. ஆண்டவர் என்னை நீதியின் பாதையில் வழிநடத்துவாராக. எங்கள் குடும்பத்தையும் தினமொரு ஜபங்கள் கேட்டிருக்க அன்பான உறவுகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உத்தமத்தின் பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்பா. எங்களை ஆசீர்வதிப்பீராக. சோர்ந்து போகும் நேரங்களில் கூட நீரே எங்களுக்கு பக்க பலமாக இருந்து நல்ல ஒரு பலனை கொடுப்பீர் நம்புகிறேன் ஏசப்பா. எல்லோருக்கும் முன்பாக கனத்துடன் வாழ்வதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அனுதினமும் எங்கள் வாழ்வு கிறிஸ்துவின் சத்தியத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துவதாகப்பா. நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் வாழ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வீரப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டுதல் அகற்றி போடுவீராக. உம்மால் கூட அது காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. அவர்களுக்கு உடல் தெம்பையும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன் ஆண்டவரே. இன்று இறந்த அனைத்து ஆத்மாக்காக ஜெபிக்கக்கூடிய நேரம் இது. இன்றைய நாள் கல்லறை திருநாள். கல்லறையில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாக்காக ஜெபிக்கக்கூடிய நேரம் இது. நீரே எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வீர நம்புகிறேன் ஏசப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்களை கொடுத்துடாதீங்கப்பா. நீரே எங்களுக்கு நல்ல தகப்பனாக இருந்து எங்கள் வாழ்க்கையை மாற்றுவீர நம்புகிற ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.